Hi friends, welcome to KMate Gate is Education. So என்னால் முடிகிற வரைக்கு ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னென்னா, வீடியோ லெக்சர் பார்த்த உடனே நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், அது போதும், ஓகேவா? ஸோ உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 400/100 volts 100 kVA transformer is reconnected as auto transformer. Calculate percent saving in a copper. So percentage saving in copper formula என்னன்னா, percentage saving in copper நான் வந்து derivation கொடுக்கல. So percentage saving in copper equal to auto transformer transformation ratio. So auto transformer transformation ratio. So auto transformer transformation ratio என்னன்னா, low voltage side by high voltage side. ஓகேவா? So low voltage side by high voltage side. Auto transformer transformation ratio வந்து low voltage side by high voltage sides. So percentage கேட்டிருக்காங்க. So percentage transfer auto transformation ratio, percentage auto transformation ratio. சார் எப்படி சார் கண்டுபிடிக்க? நான் ஆல்ரெடி நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் லெக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங். மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் எப்படி வரும்? நான் என்ன சொன்னேன், லோ வோல்டேஜ் சைடை செப்பரேட் பண்ணுங்கள், லோ வோல்டேஜ் சைடை செப்பரேட் பண்ணுங்கள். ஹை வோல்டேஜ் சைடு 400 volts இருக்குது. ஸோ additive polarity. ஸோ லோ வோல்டேஜ் சைடு செப்பரேட் பண்ணுங்கள், 100 volts. ஸோ எவ்வளோ இது? 500 volts. ஸோ இது எவ்வளோ? 400 volts. வாட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ? ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஈக்குவல் டு லோ வோல்டேஜ் எவ்வளோ? 400 volts. ஸோ 400/500 into 100. ஸோ 100 cancel, 580. ஸோ percentage saving in copper equal to 80%. ஓகேவா? ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் எப்போ வரும்? நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் லெக்சர் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ செப்பரேட் தி லோ வோல்டேஜ் சைடு, காமன் வைண்டிங் வந்து ஹை வோல்டேஜ் சைடு, தென் யூ கெட் தி மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங். ஸோ சொல்லியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 400/500 volts auto transformer is made from 400/100 volts 2 winding transformer 10 kVA. So current in the primary winding of the auto transformer எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 400/100 volts 2 winding transformer, that is 10 kVA. ஓகேவா? ஸோ it is convert to the 400/500 volts auto transformer. So 400 volts primary. So 400 volts primary. நீங்க பாத்தீங்கன்னா 400 volts primary and 500 volts total secondary. இது auto transformer. So இது வந்து 500 volts. So அப்ப இது எவ்வளவு ஆகுது? So இது 400. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 100. ஸோ 500 volts. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைமரி வைண்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ப்ரைமரி வைண்டிங் கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் தி கொஸ்டின். கரண்ட் இன் தி ப்ரைமரி வைண்டிங் ஆஃப் தி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். லெட்ஸ் சி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஹெச்வி வைண்டிங் கரண்ட் இங்கே? 10,000/400. ஸோ 2 போகும், 4 2s 8 4 5. ஸோ இங்கே வந்து 25 amperes. இந்த 5 voltage வைண்டிங்கில் 25 amperes. என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் லெக்சர் ஒரு தடவை பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ லோ வோல்டேஜ் வைண்டிங் கரண்ட் எவ்வளோ? 10,000 /100. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 amperes. ஸோ இதில் வந்து 100 amperes போகுது. ஓகேவா? அதில் வந்து 100 amperes போகுது. சாரி, இங்கே டாட் இருந்தால் இங்கே லீவ் ஆகும். ஸோ 100 amperes லீவ் ஆகுது. ரைட்டு. ஸோ இப்போ 100 volts இங்கே டாட், இங்கே டாட். ஸோ எய்டிங் polarity ப்ளஸ் ஆர் மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் பாசிட்டிவ், உங்களுக்கு எய்டிங் polarity ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் லெக்சர் பாருங்கள். ஸோ 500 volts. ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் போகுது? ஸோ 100 amperes கரண்ட் போகுது. இந்த வைண்டிங்கில், இந்த 100 voltage வைண்டிங்கில் எவ்வளோ போகுது? ஸோ 100 amperes வைண்டிங் போகுது. ஸோ 500 into 100, that equal to 50 kVA is the
KVA 50 KVA வந்து auto transformer KVA rating. Auto transformer KVA rating வந்து 50 KVA. Auto transformer KVA rating வந்து 50 KVA. So what is current in the primary winding? Input VA equal to output VA. So input 400 into current equal to 50 KVA. So 50 into 1000. So 2 0 cancel ஆகுது. So 2 2s 2 5s 2 25s. So 5 5s 5 2s 125 amperes. So answer பார்த்தீங்கன்னா 125 amperes. So இதில் பார்ப்போம். ஸோ இந்த 400 volts வைண்டிங்கில் எவ்வளோ போகுது 25 amperes போகுது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த 400 volts வைண்டிங்கில் 25 amperes டாட்லேருந்து போகுது, டாட்டுக்குள்ளேருந்து போகுது. ஸோ இது வந்து 25 amperes. ஸோ இங்கேருந்து ஒரு 25 amperes. ஸோ டைரெக்டாக கேல்குலேட் பண்ணுறப்போ இது 100, இந்த வைண்டிங்கில் 100 ampere போகுது. ஸோ நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த வைண்டிங்குள்ளே 25 amperes போகுது. 100 amperes மேலே இங்கேருந்து இப்படி போகுது. ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ இங்கே எவ்வளோ ஆகுது 125 amperes. ஸோ 125 so 125 into 100 125 into 400 போட்டால் உங்களுக்கு 50 kVA ஆன்சர் வரும். 50 kVA ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் திறமை மேலே டிபெண்ட். நீங்கள் எவ்வளோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி தான் நீங்கள் ஆன்சர் டைரெக்டாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 ampere போதா, ஸோ இதில் 25 ampere போதா, ஸோ இங்கே டாட்டில் போகுது, இங்கே டாட்டில் போகுது. ஸோ இங்கே டாட்லேருந்து வெளியே ஒரு 100 amperes. அப்போ இங்கே எவ்வளோ வருது 125 ampere கரண்ட் இந்த பிரைமரி வைண்டிங். இது 125 ampere. 1 செகண்டில் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 500 KVA 11,000 by 220 volts star connected transformer is reconnected as a star delta transformer. Then the newly connected transformer rating எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அது ஸ்டார் இருக்கட்டும் டெல்டா இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறப்ப டர்ன்ஸ் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ டர்ன்ஸ் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. ரைட். ஸோ ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ எவ்வளோ? ஸோ ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ எவ்வளோ ஆகுது ஸ்டார் கனெக்டடில் ஸ்டாரில்? ஸோ ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ ஈக்குவல் டு ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ. இது வந்து என்னது? இது லைன் வோல்டேஜ். இது என்ன லைன்? இது என்ன வோல்டேஜ்? லைன் வோல்டேஜ். இது லைன் வோல்டேஜ். ஸோ ஃபேஸ் டர்ன்ஸ் வந்து டர்ன்ஸ் பர் ஃபேஸ், N2 பர் ஃபேஸ் ஆர் இப்போ N1 பர் ஃபேஸ், N2 பர் ஃபேஸ். ஸோ இது வந்து ஸ்டார் கனெக்ஷன், இது வந்து ஸ்டார் கனெக்ஷன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,000. ஸ்டாரில் வந்து இது லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் வந்து √3 into phase, V phase equal to line by √3. ஸோ 11,000 by √3. இது பார்த்தீங்கன்னா 220 by √3. இது ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ ஆஃப் தி ஸ்டார் கனெக்ஷன். ஸோ ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வோல்டேஜஸ். ஸோ இப்போ வந்து அவங்க எதில் கேட்டால் ஸ்டார் டெல்டாவில் கேட்டான். ஓகேவா? ஸ்டார் டெல்டாவில் கேட்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா V phase 2. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா N1 per phase, N2 per phase that equal to voltage பார்த்தீங்கன்னா V1 per phase, V2 per phase. ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ? 11,000 by √3. ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் சேம் 11,000 by √3, 220 by √3. ஓகேவா? ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் வாட் எவர் தி ஃபேஸ் வோல்டேஜ் அங்கே வருதோ ஸோ அதை அப்படியே எடுத்துக்கங்க. ஸோ whatever the phase turns ratio case that is proportional to the phase voltages. ஸோ அந்த ஃபேஸ் வோல்டேஜ் அப்படியே ஸ்டார் டெல்டாக்கு இருக்கும். அந்த இன்னும் கேல்குலேஷன் நான் வந்து கேல்குலேஷன் தான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி வருதுன்னு இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறப்ப எப்படி கேல்குலேட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறப்ப ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுங்கள். ஃபேஸ் டர்ன்ஸ் ரேஷியோனா இது வந்து லைன் வோல்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைன் வோல்டேஜ், இது லைன் வோல்டேஜஸ். ஸோ டர்ன்ஸ் ரேஷியோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபேஸ் வோல்டேஜ். இத்தனை N1 by N2 ஈக்குவல் டு V1 by V2. இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ N1 by N2 ஈக்குவல் டு V1 by N2. ஸோ டர்ன்ஸ் பர் ஃபேஸ் ஈக்குவல் டு V1 per phase, V2 per phase. ஸோ அது ஈக்குவல் டு நியூலி கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அது ஈக்குவல் ஆகும். ஓகேவா? அது ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ V1 per phase by V2 per phase the same.
ஓகேவா. ஸோ லைனுக்கு மாற்றுங்க. ஸ்டார் கனெக்ஷன் லைன் வோல்டேஜ் எவ்வளோப்பா? ஸ்டார் கனெக்ஷன் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 into V phase. So √3 into 11,000 by √3. Delta la line voltage equal to phase voltage. So 220 by √3. So √3 cancel. 11,000 by 220 by √3. Answer irukka 11,000 by 220 by √3. Option A. Option A is the answer. Option A is the answer. So ஒன்றும் இல்லை, இப்போ கொடுத்த கனெக்ஷனை ஃபேஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் அப்படியே வந்துக்கிட்டு அந்த ஸ்டாராக டெல்டா லைனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறப்ப அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஓகேவா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். N1 by N2 equal to N1 by N2 equal to V1 by V2 that equal to I1 by I2. I2 by I1. So current one inverse ஆகும். Turns is proportional to the voltages. So similarly I have the same phase voltage comes across the star delta. So into line star இங்க line calculate பண்ணுங்க. So star line வந்து √3 into V phase, delta line voltage equal to phase voltage. ஓகேவா. ஸோ இங்கே இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த 500 kVA என்ன ஆகுது? மாறுமா, சேஞ்ச் ஆகுமா, அப்படியே இருக்குமா கேட்டால். ஸோ த KVA ரேட்டிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டைப். நாளைக்கு உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் TNEBயில் கேட்கலாம். ஸோ நான் வந்து 11,000 500 kVA 11,000 by 220 volts ஸ்டார் கனெக்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெல்டா கன்வெர்ட் பண்ணேன். அப்போ 500 kVA அங்கே அவுட்புட் KVA எவ்வளோ? 500, 600, 700, 500 kVA. KVA இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. KVA rating is independent of the type of the connection. KVA rating is independent of type of connection. KVA rating is independent of the type of the connection. Okay, very very important point. So எவ்வளவு rating எவ்வளவு? 500 kVA தான். எவ்வளவு? 500 kVA தான் இருக்கும். Next question. So delta connection, phase current is found to be 1.732 amperes. Due to the fault, one phase is removed. It is operate the same load. Now the phase current of the VV star open delta connection கேட்டிருக்காங்க. So the open delta connection வந்து வீடியோ லெக்சர் சொன்னேன், ஒரு தடவை பாருங்க. So closed delta ல பார்த்தீங்கன்னா இது வந்து closed delta, இது பார்த்தீங்கன்னா closed delta, right. So இது பார்த்தீங்கன்னா closed delta. So the phase current இது பார்த்தீங்கன்னா இது phase current, இது பார்த்தீங்கன்னா இது phase current, இது line current. ஓகேவா. ஸோ இது line current, இது phase current எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.732 amperes. 1.732 amperes that equal to √3. ஸோ இப்போ வந்து due to fault ஸோ line current எவ்வளோ ஆகுது? line current equal to √3 into √3. So √3 into √3, 3 amperes. Suppose if I remove one of the phase, so line current equal to phase current, that equal to phase current equal to 3 amperes. So what is the phase current in star to star connection, open delta connection? So open VV connection is 3 amperes. So இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாருங்க, தியரி சொல்லியிருக்கேன். ஓகேவா. ரைட்டு. ஸோ புரிஞ்சிச்சா? இதை எடுத்துட்டேன் என்ன ஆகுது? இந்த லைன் கரண்ட் தான் ஃபேஸ் கரண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ வாட் எவர் தி லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட் in open VV, open delta connection, open delta connection. Next question. So next question பார்த்தீங்கன்னா, the effect of speed of alternator on the synchronous reactance as x1 be the reactance of the isolated alternator and x2 be the reactance of the alternator connected to the infinite bus. Alternator connected to the infinite bus. ஓகேவா. ஸோ ஒரு isolated alternator separate alternator. ஓகேவா. separate alternator. Isolated means separate alternator, independent alternator, and x2 is connected to alternator is connected to the infinite bus. So alternator is connected to the infinite bus or separate alternator. So நீங்க உங்களுக்கு infinite bus னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா. So infinite bus means voltage constant, frequency constant. So voltage constant, frequency constant. So frequency constant இருக்கிறப்ப x is depends upon the frequency. X is reactance is depend upon the frequency. So frequency constant, what happens to reactance? Reactance is constant. Okay, so x2 is constant. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
ஓகேவா. ஸோ இன்ஃபினிட் பஸ்ஸுன மீனிங் என்ன, வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ரியாக்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி, த ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ரியாக்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ எக்ஸ்1 பார்ப்போம். எக்ஸ்1 பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஆல்டர்னேட்டர். ஐசோலேட்டட் ஆல்டர்னேட்டருக்கு நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், reactance x reactance is proportional to the frequency. X is proportional to 2 pi fl. உங்களுக்கு தெரியும் x is proportional to 2 pi fl. So frequency increase ஆனா reactance increase ஆகும், frequency decrease ஆனா reactance decrease ஆகும். That means for isolated alternator, if you increase the frequency, reactance increases. If you decrease the frequency, if you decrease the speed, frequency decreases. Frequency decrease ஆனா என்ன ஆகும், reactance change ஆகும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் என்ன ஆகும் பாருங்க, x1 changes, x2 remains constant. Option B is the correct answer. Option B is the correct answer. Next question. So நீங்கள் பார்த்தீங்கன்னா voltage variation from no load to full load, high in which of the generator, in which of the high generator. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா as load increases what happens to voltage, இதான் நான் கேட்டால் voltage variation from no loads to full load in which one of the generator கேட்டிருக்காங்க. load means load current. ஓகேவா. load means load current. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சீரிஸ் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி போகும், ஷண்ட் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா. ஸோ சம்திங் ஓவர் காம்பவுண்ட், அண்டர் காம்பவுண்ட், டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேரியேஷன் ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட் இஸ் வெரி ஹை இன் சீரிஸ் ஜென்ரேட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ லோட் டு ஃபுல் லோட் இஸ் வெரி ஹை, சீரிஸ் ஜென்ரேட்டர் இஸ் தி ஆன்சர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a synchronous generator feeding a 0 power factor leading load at rated current armature. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ induced EMF. So this is main field flux, induced EMF lags main field flux. So 0 power factor lead means current வந்து IA in this, so it has a phi A, so it has a magnetization. So magnetizing is the answer. Armature reaction is a magnetizing. Suppose if it is a lagging, 0 power factor lagging, phi M opposes phi A, so it is a demagnetization. If it is a unity power factor, so if at all I consider unity power factor, it is IA, that is phi A. So this is a cross magnetization. So இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். So it is for alternator. For a motor இது வந்து என்னது, இது வந்து lagging. For motor it is a leading, it is a unity power factor. Okay. So for motor lagging is a demagnetization, for leading demagnetization, unity opposite. So இதுக்கு முன்னாடி இது lagging, மோட்டாருக்கு வந்து leading, alternator leading, மோட்டாரில் lagging. ஓகேவா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்படி தான் படிக்கிறேன். அப்படி படித்தா தான் நான் இருக்கும். நான் அப்படி தான் படிப்பேன். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question பார்த்தீங்கன்னா, to eliminate fifth harmonic voltage from the phase voltage of the alternator, coil should be short pitched by an angle alpha. Formula என்னப்பா, alpha equal to 180 by n. So 180 by 5, 36 degrees is the answer. Next question பார்த்தீங்கன்னா, Thevenin's equivalent across terminal AB. So Thevenin's RTH calculate பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இந்த 3 ampere 2 ampere ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இது 2 ohms, இது ஓப்பன் ஆகணும் 2 ohms. ஸோ 2 to 1 ohm. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துல 1 ohm இருக்குது. ஸோ இது எடுத்துடலாம். ஸோ இது 1 ohm, இது 1 ohm, இது 1 ohm இருக்குது. ஸோ VTH calculate பண்ணலாம். ஸோ how to find VTH? ஸோ இது உங்களுக்கு நான் ஆன்சராக ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். நான் வந்து RTH வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன். ஸோ கரெக்டாக இல்லையான்னு எனக்கும் தெரியாது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. How to find VTH for this question. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
So next question பார்த்தீங்கன்னா the effective resistance seen by the voltage source. Effective resistance seen by the voltage, suppose if the current is going I, so R equivalent equal to V by I. So இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ ட்ரை பண்ணுவோம், எனக்கும் தெரியாது எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ ஐஎக்ஸ் இங்கே 1 ஆம்பியர் போகுது. ஸோ இங்கே வந்து ஐஎக்ஸ் ப்ளஸ் 1 ஆம்பியர் போகுது. ஸோ இங்கே 2ix வருது. ஸோ அதில் கரண்ட் இதில் ஐன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு கரண்ட் ப்ளஸ் 2ix ஈக்குவல் டு ix ப்ளஸ் 1. ஸோ I ஈக்குவல் டு 1 மைனஸ் ix. ஸோ இங்கே வந்து அவ்வளோதானே 1 மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ix போகுது. எவ்வளோ போகுது? 1 minus ix. 1 minus ix போகுது. ஸோ இங்கே கரண்ட் வந்து 1 minus ix. 1 minus ix plus 2x 1 plus ix. ஸோ அப்போ இங்கே கரண்ட் எவ்வளோ? கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு 1 minus ix 1 minus ix plus 2ix that equal to 1 plus ix தான். ஸோ that equal to 1 plus I equal to 1 plus ix. ஸோ ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு வி பை 1 ப்ளஸ் ஐஎக்ஸ் கேல்குலேட் பண்ண வேலை முடிஞ்சது. ரைட். ஸோ இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வி, இது 1 ஓம் இருக்கா? ரைட். ஸோ இது 2ix. ரைட். ஸோ இது 2 ohms. இது ix 2 amperes. ஸோ இங்கே கரண்ட் எவ்வளோ? வருது 1 minus ix. இங்கே கரண்ட் எவ்வளோ? 1 plus ix. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் தானே இருக்கும். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணுங்கள். So minus V plus 1 minus ix into 1 plus 2ix equal to 0. So V equal to 2ix plus ix 2ix minus ix plus ix plus 1. So V by 1 plus ix equal to 1 ohm. 1 ohm is the answer. Answer வந்து 1 ohm. ஸோ நான் இங்கே லூப் அப்ளை பண்ணி V by 1 plus ix calculate பண்ணேன். ஸோ V by 1 plus ix calculate பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. தட் ஈக்குவல் டு 1 ohm. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following bulb will have the least resistance? என்ன ஆன்சர்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஹிண்ட் கூட தேவையில்லை. ஆர் இஸ் பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வில் பி லெஸ், பவர் வில் பி ஹை. ஸோ அது ஹிண்ட்டு. ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா current source open. So இது open ஆகும். So இது short ஆகும். So it look like something 2 ohms. இது 2 ohms. So இது 2 ohms. So இது short ஆகும். So R equivalent கேட்டிருக்காங்க. So இது open. R equivalent equal to இது short ஆச்சு, இது short ஆகும். So it looks 2 ohms. R equivalent equal to 2 ohms. Option B is the answer. இது ஓப்பன் ஆகி போச்சு. ஸோ இது ஓப்பன் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ இது ஷார்ட் ஆச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த நோடு இப்படியே போகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது ஷார்ட் ஆகி போச்சு. ஸோ இந்த டெர்மினல் அப்படியே போகும். ஸோ R equivalent equal to 2 ohms. ஓகேவா? Let's see another question. So next question பார்த்தீங்கன்னா, in this given circuit below the possible value of the R for which system is underdamped. கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ஆல்ரெடி நிறைய தடவை சொன்ன கொஸ்டின் தான். ஸோ இட் இஸ் ஏ சீரீஸ் RLC சர்க்கியூட். சீரீஸில் போட்டு கம்பேரிசன் பண்ணுங்கள். ஒமேகா n ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா n square compare with this
யூ கெட் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஃபேஸ்புக்கில் எவ்ரி வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.